கொடுத்த கடன் திரும்ப வேண்டுமா? மாம்பாறை முனியப்பன் கோயிலை பற்றி பார்க்கலாமா வாங்க. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே இருக்கக்கூடிய மாம்பாறை முனியப்பன் சுவாமி திருக்கோயில் தான் பல ஆன்மீக அதிசயங்களையும் தனித்துவமான வழிபாட்டு முறைகளையும் கொண்டதாம். இந்த கோயிலின் சிறப்புகளை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். மகாபாரத தலத்தில் பாண்டவர்கள் வனவாசம் செய்த போது அர்ஜுனன் எய்த அம்பாள் விழுந்த ஒரு தெய்வீக கனியால் உருவானது தான் இந்த தலம். தவமிருந்த முனிவர் ஒருவரின் வாக்குப்படிதான் இந்த கோயிலில் உருவானதாக கூறப்படுகிறது. கோயிலின் தனி சிறப்புகள் பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்கு மட்டுமே அனுமதியா. முனிவரின் சாப கட்டளையின்படி இந்த கோயிலுக்குள்ள பெண்கள் நுழைய அனுமதி இல்லையா. ஆண்கள் மட்டுமே சுவாமியை தரிசிக்க முடியுமா. மற்றது அசைவ படையல். முனியப்ப சுவாமிக்கு கிடா மற்றது சேவல் பலியிட்டு அசைவ உணவை படைக்கிறார்கள். ஆனால் அதில் ஒரு முக்கியமான விதி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, படைக்கப்பட்ட உணவை அங்கேயே உண்டு விடணுமாம், வீட்டுக்கு எடுத்து செல்லக்கூடாதாம். கடன் வசூலாக வேண்டுமா, அதாவது நீண்ட நாட்களாக திரும்பி வராத கடனால் அவதிப்படுறவங்க தாங்கள் கோரிக்கையை ஒரு சீட்டில் எழுதி இங்குள்ள வேலில் கட்டி தொங்கி விட்டாலே கடன் விரைவில் வசூலாகும் என்பது பக்தர்களின் தீராத நம்பிக்கையாக இருக்கிறது. நினைத்து நிறைவேறியதும் பக்தர்கள் கிடா வெட்டி நேர்த்திக்கடன் செலுத்துகிறார்களாம். மற்றது தீராத பிணி தீர்க்கும் தீர்த்தம். மலையில் உள்ள பாறை பிளவில் அதாவது பாலி உள்ள நீர் எவ்வளவு கோடையிலையும் பார்த்தீங்கன்னா வற்றுவதில்லை. இந்த நீரை அருந்தினால் தீராத நோய்களும் குணமாகும் என்பது ஐதீகமாகவும் இருக்கிறதா. அமைவிடம் பார்த்திங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒட்டன் சத்திரம் வட்டம் மாம்பாறை கிராமத்தில் தான் அமைந்திருக்கிறது. நம்பிக்கையோடு வேண்டும் பக்தர்களுக்கு காவல் தெய்வமாக நின்று அருள் பாலிக்கிறார் இந்த மாம்பாறை முனியப்பன். இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புகிறேன். இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.